அப்புறம் என்ன ஐபிஎல் ஆரம்பிக்க இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இந்த ஐபிஎல் 2026 சாம்பியன்ஸ் யார் ஆவாங்க? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வரிசையில் கிட்டத்தட்ட 9 டீம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஹார்திக் பாண்டியா இந்த கப்பை 2026 சாம்பியன்ஸை ஆக்க வர மாட்டாரா, இந்த கப்பை வாங்க வர மாட்டாரான்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். மும்பையோட பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஏன்னா இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸு ஸ்குவாடு பொறுத்தவரை மட்டும் பேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட், திலக் வர்மா, தனிஷ் மலைவர். அதாவது இவங்க 4 பேர்த்த பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஆடுவாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட், திலக் வர்மா இவங்க வந்து டீசெண்டாக ஆடுவாங்க. அதே மாதிரி மேட்ச் வின்னிங் கேம் ஆடுவாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் ரோஹித் சர்மா ஆல்ரெடி 5 கப்புகளை வாங்கி கொடுத்துருக்காரு. சூரியகுமார் யாதவ் இப்போ T20 வேர்ல்டு கப் வின்னர்ஸ் லிஸ்ட்டில் இருந்து வராப்பில். ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்கார். திலக் வர்மா வேற மாதிரி ஆசிய கப்பு வின்னிங் லிஸ்ட்டில் ஃபைனல் அடித்து வந்திருக்கிறாப்புல. விக்கெட் கீப்பர்ஸ்னு பார்த்துட்டோம்னா ராபின் மின்ஸ் அவர் எடுக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ரயான் ரிக்கல்டன், குவிண்டன் டி காக். அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் கீப்பர்ஸ்லேயே வந்து ரியான் ரிக்கல்டன், குவிண்டன் டி காக். அதாவது குவிண்டன் டி காக் தான் இப்போ எடுத்து உள்ளே போடுவாங்கன்னா ஆக்ஷனில் 1 கோடிக்கு எடுத்தாங்க குவிண்டன் டி காக்கை. ரியான் ரிக்கல்டன் லாஸ்ட் டைம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் குவிண்டன் டி காக்கை தான் எடுப்பாங்கன்னு என்னோடய சைடு பொறுத்த மட்டும். ஆல்ரவுண்டரில் பொறுத்த மட்டும் ஹார்திக் பாண்டியா, நமன் தீர், மிச்சில் ஷானர், அங்கட் பவா, கார்பின் போஸ், வில் ஜாக்ஸ், சர்துல் தாகூர், அதர்வா அன்கோர், அதே மாதிரி மயங்க் ராவத் எல்லோரும் இருந்தாங்க. பட் இதில் வந்து யாருன்னா கேப்டன் ஹார்திக் பாண்டியா ஷோர், நமன் தீர் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, மிச்சில் ஷானர் நியூசிலாந்து கேப்டன். ஸோ கண்டிப்பாக கார்பின் போஸ், வில் ஜாக்ஸ் இடம் பெறலாம், வாய்ப்புகள் உண்டு. பட் சர்துல் தாகூர் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். என்ன சொல்லி ஆகணும்னா அவர் கண்டிப்பாக இந்த ஸ்குவாடில் இருப்பார். பவுலர்ஸில் பொறுத்த மட்டும் ட்ரெண்ட் போல்ட்டு, மயங்க் மார்க்கண்டே, தீபக் சவர், அஸ்வினி குமார் அண்ட் அல்லா கணேஷ்பட், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க தான் இருக்க போகிறாங்க. மாற்றி இறக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் லிஸ்ட்டை பார்த்துருவோம். மேட்சை பொறுத்தளவு ஷெடியூல் என்ன, மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் மோத போகிறாங்க வான்கடையில். அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச் வெரி வெரி குரூசியல். ஏப்ரல் 12 வேறு லெவலில் சம்பவம் ஒன்று காத்துட்டு இருக்குது. பட் என்னென்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த மட்டும் இவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 2013 2025 வரைக்கும் அது நடந்திருக்குது. பட் இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்குவாடு ஸ்ட்ராங்கஸ்ட் 11 பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குவிண்டன் டி காக்கை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா குவிண்டன் டி காக்கை பொறுத்த மட்டும் செம பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது மும்பை இந்தியன்ஸ் பிளேயரு 2019-20 அந்த காலகட்டத்தில் கப்படிக்கும் போது அதாவது ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு குவிண்டன் டி காக் பொறுத்த மட்டும். ரோஹித் சர்மா சொல்லியே ஆகணும். ஏன்னா லெஜெண்டரி 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ஆஸ் யூசுவல் இந்த லைனப்பில் வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் திலக் வர்மா ரீசெண்ட் டைம் வேர்ல்டு கப் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஆசியா கப்லேயும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். பட் தனி ஒரு மனிதனாக நின்று கப்படிச்சு கொடுத்தாரு ஆசியா கப்பில். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப் வேறு அடிச்சுட்டு வராப்பில். ஸோ இவரோட கான்ட்ரிபியூட்டு மும்பைக்கு எப்போவுமே வேறு லெவலில் இருந்திருக்கு. பட் இந்தியன் டீமில் பெருசாக இல்லைனாலும் மும்பை இந்தியன்ஸ்க்காக செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் வந்து 19 கப்படிக்கும் போது அப்போ இருந்தார் 2019. பட் மறுபடியும் இந்த லைனப்பில் வந்திருக்கார். ரொம்ப நாளாக நம்ம தேடிகிட்டே இருக்கிறோம் அந்த மிடில் ஆர்டருக்கு. பொல்லாடுக்கப்புறமா ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. டிம் டேவிட், ரொமோரியோ, ஷெப்பர்டு, கேமரன் கிரீன் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. பட் பர்ஃபெக்ட்லி மேட்ச்னா ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் இருப்பார். ரீசெண்ட்லி செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கேப்டன் ஹார்திக் பாண்டியா, அதாவது ஹார்திக் பாண்டியா பொறுத்த மட்டும் செம பர்ஃபார்மன்ஸில் இருக்கார். பட் அவரோட கேப்டன்சி யுக்தியெல்லாம் மாற்றியே ஆகணும். அப்படின்னா தான் கப்படிக்க முடியும். கடைசியாக கொண்டு போய் தோத்துட்டு வந்துடுறாங்க. எலிமினேட்டர்லேயோ இல்லை வந்து குவாலிஃபை 2லேயோ வெளியே வந்துடுறாங்க. அப்போ நமன் தீர் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு ரீசெண்ட் டைமில். ஐபிஎலுக்கு வந்து மும்பைக்கு செதுக்கி வச்ச சில மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. தீபக் சகர்
தீபக் சஹர் வந்து சென்னையில் இருக்கும்போது அவுட் ஸ்விங்கு இன் ஸ்விங்கு இந்த மாதிரி செம்மையாக பால் போட்டு பவர் பிளேயில் 3 ஓவர் வீசி எப்படி ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவார். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு லாஸ்ட் டைம் பிக் ஆகலை. பட் இந்த டைம் இவர் எப்படி பண்ண போகிறாருன்னு கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்குறோம். மிட்டில் ஸ்டாண்டர்ட் நியூசிலாந்து கேப்டனாக இருக்கிற இவர் இப்போ ரீசெண்ட் டைமில் செம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராப்புல. அதாவது இவரோட கேப்டன் சுற்றி வேறு லெவலுக்கு பவுலிங் வேறு லெவலில் டேன் ஆகுது. ஸ்லோ ஏர்கர் ஸ்லோ பவுலிங் இந்த மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸில் வீச போகிறாரு. இவரோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 போல்ட் பும்ரா மைக் மார்க்கண்டே. பட் அனதர் ஒரு ஸ்குவாடில் ரோஹித் சர்மா குவிண்டன் டிகாக் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஷெர்பன் ரூதர்போர்ட் ஹார்திக் பாண்டியா நமன்தீர் மிட்டில் ஸ்டாண்டர் தீபக் சஹர் இவங்களும் நம்ம பார்த்தோம். பட் 10 போல்ட்டு பட் ஜஸ்பிரீத் பும்ரா இன்னும் மைக் மார்க்கண்டே. அதாவது ஒரு லெக் ஸ்பின்னர் லைனப்பில் மும்பை இந்தியன்ஸ் போனாங்கன்னா கரெக்டாக ஷூட்டபுள் ஆகும். ஏன்னா மிட்டில் ஸ்டாண்டர் ஒரு ஸ்பின்னரு மறுபடியும் மைக் மார்க்கண்டே ஒரு லெக் ஸ்பின்னரு இந்த மாதிரி போகும்போது பட் டாப் ஆர்டர் பொறுத்து மட்டும் செம்மையாக இருக்குது. மிடில் ஆர்டரும் செம்மையாக இருக்குது. பட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா நமன்தீர் மிட்டில் ஸ்டாண்டர்ட் இந்த 3 பேர்த்து லைனப்பில் தான் போகணும். பவுலிங்கில் பொறுத்த மட்டும் தீபக் சஹர் 10 போல்ட் ஜஸ்பிரீத் பும்ரா மைக் மார்க்கண்டே. இந்த இடத்துல வேணால் நம்ம அஸ்வினி குமார் அப்புறம் சர்துல் தாகூர் இந்த மாதிரி நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அஸ்வினி குமாரும் பட்டு சர்துல் தாகூரும் உள்ளே வந்தால் யார் வெளியே போவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நமன்தீரை வெளியே எடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து தீபக் சஹரை வெளியே எடுப்பாங்க. ஏன்னா தீபக் சஹரா சர்துல் தாகூரான் இருக்கும், நமன்தீரா அஸ்வினி குமாராக இருக்கும். அது ஒவ்வொரு பிளேயிங் 11 ஒவ்வொரு ஸ்டேடியத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒருவேளை மயங்க் மார்க்கண்டேயும் உட்கார வச்சாலும் ஆட்சி பண்ணையில் ஏன்னா சொல்ல முடியாது. பட்டு பும்ரா 10 போல்ட்டு கண்டிப்பாக எல்லா மேட்சும் ஆடுவாங்க. மிட்டில் ஸ்டாண்டர் ஆல்சோ எல்லா மேட்சும் ஆடுவாங்க. மும்பையோட இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் லைனப்பு செமையாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 2026 ஐபிஎல் கப்பு லோடிங் தான் நினைக்கிறேன். ஏன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இந்த ஸ்குவாடு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் லைனப் வேறு மாதிரி. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா பும்ரா ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் அண்டு ரயான் ரெக்னல்டன் இவங்க வந்து ஸ்டார் ஆஃப் தி பிளேயராக இருந்தாங்க. அதனால தான் அவங்க தனியாக நின்று அந்த தர்மசாலா ஸ்டேடியத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பிக் பண்ணாங்க. பட் என்னென்னா மற்றவங்களோட கான்ட்ரிபியூட்டு இருந்தது. பட் அவங்கள விடவே இவங்களோட பர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எப்பவும் அடிக்காத ரோஹித் சர்மா பட் அந்த இடத்துல நல்லா ஆடினார். ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அந்த 2019 வாசிஸ் 2026 அந்த அப்படியே அந்த டீம் எப்படி ரீபில்ட் ஆகுதுன்னு தான் எனக்கு தோணுது. அதில் பாருங்கள் ரோஹித் சர்மா குவிண்டன் டிகாக் இந்த இடத்துல குவிண்டன் டிகாக் வரணும். ஏன்னா ரியான் ரிகல்டன் கிடையாது இருக்கிறாரு. பட் அவர் உட்கார வச்சுருவாங்க. பட் சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷனுக்கு பதிலாக இங்கே திலக் வர்மா வந்திருக்காங்க. பட் ஹார்திக் பாண்டியா கிரண் போராடுக்கு பொதுவாக ஷெர்பன் ரூதர்போர்டு, குர்னால் பாண்டியாவுக்கு பொதுவாக மிட்டில் ஸ்டாண்டரு, நேதன் கவுண்டன் லைன் அவருக்கு பொதுவாக சர்துல் தாகூர் வருவாராம். பட் அதே மாதிரி 10 போல்ட் இஸ் 10 போல்ட்டிங் இருக்கிறாப்புல. மயங்க் மார்க்கண்டேக்கு பொதுவாக ராகுல் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். பட் நமன்தீர் அதாவது இம்பேக்ட் பிளேயரில் நமன்தீரை கொண்டு வரலாம். பட் 2019-20 மும்பை வந்து ஒரு கடப்பாறை லைனப் கடப்பாறை சைடுன்னு சொல்லுவாங்க. மும்பையை பார்த்தாலே பயப்படுவாங்க. அதே மாதிரி தான் 2026 லைனப்போ உருவாக்கி வச்சுருக்கிறாங்க மும்பை மேனேஜ்மெண்ட்டு. நீட்டா அம்பானி அவங்களோட கருத்து கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 நாங்கள் தான் கப்பு வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஸ்குவாட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுலேயும் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளேயிங் 11னா இந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 நான் பார்த்ததே இல்லை. கடப்பாறை இஸ் பேக். பட் மற்ற டீம் மட்டும் அவ்வளோ சாதாரணமாக இட போட முடியாது. மும்பையை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற டீமை எல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா 2019-20 மும்பையோட சைடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி 2025 வந்து வந்தாங்க. பட் அந்தளவுக்கு பெருசாக கை கொடுக்கல, எடுப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். 2026 செமையாக ரீபில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த டீமை வச்சு ஈஸியாக அந்த கப்பை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் கண்டிப்பாக ஒவ்வொரு பிளேயர் மனசில் இருக்கும். மெயினாக ஹார்திக் பாண்டியா மனசில் இருந்தே ஆகும். ஏன்னா 2022 குஜராத்துக்காக கேப்டனாக நியமனம் அடைஞ்சு அங்கே ஃபஸ்ட் இயர்லேயே கப் அடித்தார். செகண்ட் இயர் ஃபைனல் கண்டு போய் ரன்னர் அப்பில் வந்தாப்புல. பட் மும்பை இந்தியன்ஸுக்கு உள்ளே வந்துட்டு 2024-25 2 சீசனுமே அவருக்கு சரியாக போகலை. அதனால் அவர் இந்த டைம் கப்பை தூக்கியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு வெறியில் இருப்பாருன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அது மட்டும்தான் நடக்கும். ஹார்திக் பாண்டியா
ஒரு கேப்டனாக நிறைய யுக்திகளை கண்டுபிடிக்கணும், நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அப்படின்னா தான் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருப்பார். நிறைய டிப்ஸும் வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருந்து எடுத்துக்குங்க. அதேமாதிரி அப்பப்போ மிட்டில் சாண்டர் அவரும் ஒரு நியூசிலாந்து கேப்டனாக இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டையும் சில பல ஐடியாஸ் கேட்டுட்டா ரோஹித் சர்மா வெளியே உட்காரும்போது மிட்டில் சாண்டரும் ஹார்திக் பாண்டியாவும் 2 பேர் சேர்ந்து கொண்டு வந்தாங்கன்னா டீமை வேறு லெவலுக்கு. அதை விட சூரியகுமார் யாதவ் ரீசன்ட்லி T20 வேர்ல்டு கப்பு ஒரு கேப்டனாக இருந்து தனி ஒரு மனிதனாக கப்பையும் அடித்து கொடுத்துருக்காரு இந்தியன் டீமுக்கு. ஸோ 3 கேப்டன்கள் இன்டர்நேஷ்னல் கேப்டன்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஆல்ரெடி வேறு லெவலில் சம்பவமான 5 கப்பு வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மாவும் இருக்காங்க. பட் இவங்களே இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா எப்படி அந்த கப்பு மிஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வராப்புல மனசுக்குள்ளே. கண்டிப்பாக இந்த டைம் இவங்களோட லைனப் ஆகட்டும், இவங்களோட பேட்டிங் லைனப்பு வேறு லெவல் இருக்க போகுது. இவங்களோட கான்ட்ரிபியூட் எப்படி இருக்கும். பட் மறுபடியும் நான் சொல்கிறேன், இவங்களோட ஷெடியூல் வந்து செமையாக இருக்கும். கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக ஃபஸ்ட்டு மேட்சஸ்ஸு வின் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல நெட்டிசன்ஸ்கள் சொல்லிட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் வார்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்ச் வந்து வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. அந்த மேட்ச்சில் இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி எப்படி வின் பண்ண போகிறாங்க அதை மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஏன்னா தோல்வி வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அதுலேருந்து மீண்டு வருவாங்கன்னு எல்லா ஃபேன்ஸும் நம்புவாங்க. மெயினாக மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸு கண்டிப்பாக நம்புவாங்க. அதுக்கப்புறமா ஏப்ரல் 4ஆம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ் வார்சஸ் மும்பை இந்தியன்ஸ், அதாவது இது வந்து எங்கே நடக்குதுன்னா பெரசோக் கோட்லா ஸ்டேடியத்தில் நடக்குது. அதுக்கப்புறமா ஏப்ரல் 7ஆம் தேதி ராஜஸ்தான் வார்சஸ் மும்பை இந்தியன்ஸ், அவங்க வந்து அவங்களோட ராஜஸ்தான் அந்த ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் வார்சஸ் ஆர்சிபி, அது வந்து ஏப்ரல் 12 அன்றைக்கி வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்த மேட்ச்சு ரொம்ப ரொம்ப குரூசியலாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் கேமராமேனுக்கு பெரிய பெரிய பிக் சல்யூட்டு. விராட் கோலி பண்ணதையும் அந்த ஃபோட்டோகிராஃபி இந்த பக்கம் ஹார்திக் பாண்டியாவும் அந்த பக்கம் வந்து ரோஹித் சர்மா வச்சு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பல ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஸோ அதை வச்சு இவங்க ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா என்னமோன்னு எனக்கு தெரியல. மும்பையை பொறுத்தளவு 2026 அந்த கப்பு அடிப்பாங்களா மாட்டாங்களா, அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் லைனப் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா 13-14 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு மேட்சஸ் ஜெயிக்கிறதே இல்லை, அது ஒரு ராசி இல்லாத போயிட்டுருக்குது மும்பை இந்தியன்ஸு. அதை வின் பண்ணுவாங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ஏப்ரல் 12 போன வருஷம் ஆர்சிபி வான்கடே ஸ்டேடியத்தில் வச்சுருந்த ரிவெஞ்சுக்கு திருப்பி பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எல்லாமே பார்க்கணும். இந்த 3 சம்பவமெல்லாம் பண்ணி பேஸ்டூலையும் சில பல உக்திகளை கொண்டு வந்து கையாண்டு கேப்டன் ஹார்திக் பாண்டியா வேறு லெவலில் சம்பவம் பண்ணி பல இதை பண்ணி ஃபைனல் டீமை கொண்டு போய் அந்த IPL 2026 அந்த கப்பை தூக்குவாரா மாட்டாரா? லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து அவருக்கு கேப்டன்சி கொடுத்தது போக ரோஹித் சர்மா ஒரு பிளேயராக கருதப்பட்டு அவருக்கு கேப்டன்சி கொடுத்து 2024 2025 அவருக்கு 2க்குமே நல்லா சரியாக போகல, 2 டோர்னமெண்ட்டுமே. ஸோ இந்த 2026 எப்படி அவர் பல உக்திகளை கையாண்டு அந்த IPL கப்பை தூக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செமையாக தூக்கணுன்னு தான் எல்லா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் வேண்டிகிட்டு இருப்பாங்க. பட் என்னென்னா அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் லைனப் வேறு லெவலில் இருக்குது. 2019-20 எப்படி கப்பு வாங்கினாங்களோ அந்த கடப்பாறை சைடு இஸ் பேக் இன் 2026. அது நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா IPL மினி ஆக்ஷன் செமையாக போச்சு. ஸோ என்னென்னா இப்போ ஒன்றே என்னென்னா IPL 2026 கப்பு லோடிங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய நெட்டிசன்ஸுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் 2026 IPL கப்பு மும்பை இந்தியன்ஸ் தான் வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நம்ம ஒரு 2 months வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, 2026 IPL மும்பை இந்தியன்ஸ் கப்பு வாங்குமா வாங்காதான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.